Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஓணம் சத்யா ரெசிபில ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வரட்டி. ரொம்ப கிரன்ச்சியா நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த ஒரு டிஷ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்பவே ஈஸியா குயிக்கா நம்ம வந்து பனானா வச்சு பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கும். இது வந்து நம்ம கடைகள்ல வாங்கி தான் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல. வீட்லயே இமிடியேட்டா குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடலாம். சோ வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக இந்த மாதிரி நேந்திரன் வாழைக்காய் வந்து நம்ம பழுக்காத பழமா எடுத்துக்கணும். அதாவது நல்ல விளைஞ்ச காயா எடுத்துக்கணும். அதுவும் பழுத்திர கூடாது. சோ அது கணக்கு பண்ணி நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். இதோட தோல் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இத வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது சென்டர்ல மட்டும் ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. பார்க்கிறதுக்கு half moon சைஸ்ல நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரெடிஷனலா பண்றாங்க. சோ அதே மெத்தட்ல நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணி மாத்தி வெச்சிடலாம். மாத்தி வெச்சிட்டு நல்ல சூடான ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணனும். அதாவது எண்ணெயோட ஹீட் வந்து நல்ல ஹையா தான் இருக்கணும். இத போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சிட்டு பொறுமையா நல்லா வந்து நம்ம இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது கோல்டன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்ம பொறுமையா நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா உள்ளே எல்லாம் நல்ல கிரன்ச்சியா நமக்கு வெந்து கிடைக்கும். இல்ல அப்படினா ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கும். சோ அதுக்கு கணக்கு பண்ணி நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ஓரளவுக்கு பாருங்க கொஞ்சம் பொரிஞ்சு வருது. இது ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 நிமிஷம் நமக்கு கண்டிப்பா ஆகும். பக்கத்துலயே இருந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து போடும்போது கல்லெல்லாம் உடைபடுற மாதிரி சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம வந்து இத வெளிய எடுத்துடலாம். பாருங்க இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லாத்தையும் வெளிய எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இத வந்து ஒரு டிஷ்யூல போட்டுட்டீங்க அப்படினா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் அதுல போயிடும். சோ நல்லா வந்து இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருங்க எண்ணெயை. இப்போ இதுக்கான பாகு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து நாட்டு சர்க்கரையிலயும் பண்ணலாம். இப்போ இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கிட்டு நான் பொடி பண்ணி இதுல வந்து போட்டுருக்கேன். நீங்க வந்து ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கண்டிப்பா சுக்கு பொடி வந்து போடணும். இது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணிருங்க. இதுல பாகு பதம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி திக்கா வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதுல ஒரு டேபிள்ஸ்பூனா போட்டு நல்லா வந்து mix பண்ணிருங்க. அதிகமாவும் நம்ம அரிசி மாவு போட கூடாது. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணிருங்க. இப்போ நம்ம பாகுல வந்து அரிசி மாவு போட்டு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த பனானா எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுறலாம். போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணுங்க. இனிமே நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா mix பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படினா ஒரு 2 நிமிஷத்துல இது எல்லாமே நல்லா பிரிஞ்சு தனித்தனியா நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம mix பண்ண பாத்தீங்க அப்படினா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா காஞ்சு அதுக்கு அப்புறமா நமக்கு வந்து தனித்தனியா இது பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கும்போது நல்லா ட்ரை ஆகி நல்ல மொறுமொறுப்பா நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்க இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான். இத வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்க அப்படினா ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்க தேவைப்படும்போது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. இது வந்து இந்த ஓணம் ரெசிபில நீங்க கண்டிப்பா வீட்லயே வந்து குயிக்கா வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.